ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ நீங்க பார்க்க போறது ரசச்செடி. இந்த ரசச்செடி வந்து எப்படி புதுச்செடி உருவாகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு தனிப்பட்ட விதையோ, பூவோ இல்ல. இப்ப நீங்க பார்க்குறீங்க இல்லையா? இதுதான் அதோட பூவு, இதுதான் அதோட விதை, இதுதான் அந்த செடியுமே. இதுதான் உற்பத்தியா ஆவறது. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாருங்க. இந்த காஞ்சு போன குச்சி இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு பழைய செடியோட குச்சி. இது வந்து இன்னொன்னு. இப்ப புதுசா ஒரு பச்சை லீஃபா இருக்கு இல்லையா? இது பார்த்தீங்க அப்படின்னா புதுசா உருவாகுது பார்த்தீங்களா? நான் சொன்னேன் இல்லையா? அந்த இதுதான் விதை, இதுதான் பூ, இதுதான் செடியுமேன்ட்டு. இப்ப தான் உருவாகுது பாருங்க. இதுவுமே இப்ப பெரிய இலையா வரும். இது என்ன ஆகும் அப்டின்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டேஜ்க்கு அப்புறம் கீழ விழுந்து, தன்னால வேர் புடிச்சு முளைக்க ஆரம்பிக்குது. ஸோ இத வந்து நம்ம தனியா எடுத்து நட்டு வச்சு, விதை விழுந்து முளைக்குமானா, இல்ல. அதுலருந்தே அப்படியே தான் முளைக்குது. அதே மாரி பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா? தனியா கீழ விழுந்து முளைக்கும்னு. இது தனியா விழுந்திருக்கு. ஸோ இதுலருந்து இனிமே வேர் புடிச்சு வளரும். இப்படி தான் இந்த ரசச்செடிய வந்து